ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 21 சரியா? அதாவது பிப்ரவரி 21, 2026ல ஃபர்ஸ்ட் நியூஸ். இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? லைக் எப்படி சொல்றது? இந்த கிறிஸ்டினு, முஸ்லீமு இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இதை தான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்காக வந்து சில பல ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்கு. அதை ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். அது என்னென்ன அப்படின்றத நான் வந்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரியாகிராம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? இது எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் வந்து வாழ்வாங்க பாத்தீங்களா, அந்த ஏரியாஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க. அவங்க வாழ்ற ஏரியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரியாகிராம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? அது என்னடா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, இல்லைன்னா வந்து கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஹாஸ்டல்ஸு, இந்த மாதிரி வசதி வந்து இந்த ஸ்கீம்குள்ள வந்து பண்ணி தருவாங்க. ஓகேவா? இது ஒரு ஸ்கீம். அடுத்து வந்து ரெண்டாவது ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பிஎம் விகாஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இந்த விகாஸ் ஸ்கீமை பத்தி ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து பார்த்துருப்போம். இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான லைக் எப்படி சொல்றது, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஜாப் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீனே பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்க, அவங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறது வந்து எப்படி அப்படின்றத சொல்லி தருது. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தேவையான இந்த ஸ்கில்ஸை வந்து வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த பிஎம் விகாஸ் கீழ வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வந்து தருவாங்க. இந்த பார்ப்பா இவன் வந்து இந்த மாதிரி வந்து இந்த ஜாப்பை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா ட்ரைனிங் என்கிட்ட வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து தருவாங்க இந்த பிஎம் விகாஸ் ஸ்கீம் கீழ. ஓகேவா? இது வந்து பெருசா வந்து படிக்க தேவையில்ல. லைக் வந்து அந்த கம்யூனிட்டியோட ஸ்கில்ல வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிஎம் விகாஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து என்எம்டிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன். உன்னோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, லைக் வந்து அவன் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு தேவையான லோன் தரது, ஃபினான்ஷியல் ஹெல்ப் தரது, இந்த மாதிரி விஷயத்த வந்து யார் பண்ணுவாங்கன்னா இந்த என்எம்டிஎஃப்சி வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மூணையும் ஆல்ரெடி பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து நாலாவது இந்த உம்மித் போர்ட்டலை பத்தியும் ஆல்ரெடி பார்த்திருப்போம். நான் இருக்கா இந்த வக்காஃப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்படி சொல்றது, வேக்கப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ எப்படி சொல்றது, ஒரு மசூதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மசூதி இருக்குன்னு வேணா லைக் வந்து எப்படி சொல்றது, உம் நான் இருக்கா அன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா வந்து கதை சொன்னேனே, நான் இருக்கா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து டொனேட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து ஒரு மசூதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலிஜியன்ஸ்க்காக. ஆஹ் எப்படி சொல்றது, லைக் வந்து இந்த பருப்பா என்கிட்ட வந்து இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, இந்த ஏக்கர் நிலத்தை வந்து நீ வந்து வச்சுக்க. இதை வச்சு வந்து நீ வந்து நமக்கு தேவையான மசூதியை கட்டுறது, கிறிஸ்டியனா இருந்தாங்கன்னா வந்து சர்ச்சை கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து டொனேஷன் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதை தான் வந்து இந்த வேக்கப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கு தானே அந்த கதை. யாருக்காச்சும் தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. சரியா? ஓகேவா? இதுக்காக இந்த உமிட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை. அந்த நிலம் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 ஏக்கர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து காலப்போக்கில் வந்து அந்த நிலத்தை வந்து அங்கங்க வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் வந்து நான் 5 ஏக்கர் கொடுத்தானா நான் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து எந்தவித ரெக்கார்டும் இருக்காது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிடுவாங்க. அந்த 5 ஏக்கர்ன்றது வந்து 3 ஏக்கரா வந்து மாறிடும். இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நிலத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்த உம்மித் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து இப்போ வந்து நான் லேண்டை வந்து டொனேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அப்படியே வந்து டிஜிட்டலா வந்து மாத்திடுவாங்க. லைக் வந்து 5 ஏக்கர் வந்து இவன் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, இந்த வருஷத்துல வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, இந்த நிலத்தோட ஜியோ மேப் அந்த மேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேப் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து முடியுது அப்படின்னு சொல்லி வந்து பெர்ஃபெக்டா அந்த லேண்டோட மேப்பை வந்து அந்த போர்ட்டல்ல வந்து போட்டு வச்சிருவாங்க. இதனால வந்து யாரும் அதை வந்து அபகரிக்க முடியாது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து இந்த உமித் சென்ட்ரல் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல். ஓகேவா? இது நாலாவது விஷயம். அடுத்து வந்து அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி சொல்றது, இந்த புனித பயணம் வந்து மேற்கொள்வாங்க பாத்தீங்களா, இந்த முஸ்லிம்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த முஸ்லிம்ஸ் வந்து சவுதி அரேபியால வந்து ஒரு இடம் இருக்கும், மெக்கா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். சரியா? அந்த மெக்காக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து போவாங்க. இந்த போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து போவாங்க. இந்த ஹஜ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஃபுல் ஃபார்ம் பாத்துக்காங்க.
ஓகே, நான் பேசுறது கேக்குதா? யாரோ ஒருத்தன் காலை போட்டு ஏன்பா ஜிக்காபா ஜக்காபான்னு இருக்கான், யாருன்னு தெரியல. ஓகே, எங்க விட்டேன்? ஓகே, ஃபுல் ஃபார்ம். ஆ இந்த முஸ்லிம்ஸ் வந்து இங்கேருந்து மெக்காக்கு வந்து போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட்டு, அவங்களுக்கு வந்து போறதுக்கு வந்து தேவையான வசதிகள், எல்லா வசதியும் இந்த ஹஜ் கீழ வந்து பண்ணி தருவாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து, இப்போதான் வந்து இந்த நியூஸ்குள்ள வந்து வரேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து, அதுக்கு வந்து இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இந்த விஷயங்கள் வந்து கரெக்டா தான் நடக்குதா, ஒருவேளை கரெக்டா நடந்தாலும் இந்த ஸ்கீமை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்குது. சரியா? அது பேர் பார்த்துக்கோங்க, சிந்தன் சிவிர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேம்ப் மாதிரி, டிஸ்கஷன் கேம்ப் மாதிரி வந்து நடத்துறாங்க. இந்த கேம்ப்ல வந்து யார் யார் இருப்பாங்கன்னா வந்து பெரிய பெரிய அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. இந்த மைனாரிட்டி சம்பந்தப்பட்ட ஆபீசர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு வட்டமா உட்காந்து வந்து பேசுவாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கீம்லாம் இருக்கு, இந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து மைனாரிட்டிஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்கோம், இந்த ஸ்கீமை வந்து இன்னும் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், இதுல வந்து என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இந்த கேம்ப்ல வச்சு வந்து பேசுவாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, சிந்தன் சிவிர் அப்படின்றதான் இந்த விஷயத்தோட பேரு. இது எங்க வச்சு இந்த கேம்ப் வந்து கொண்டு வந்திருக்கோம், எங்க எங்க வந்து இந்த கேம்ப் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும் பீகார்ல. சரியா? அங்க வச்சுதான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி இருக்க ஸ்கீமை என்னென்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, ஆல்ரெடி வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் கரியாகிராம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த ஸ்கீம் கீழ வந்து புதுசா வந்து ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க, ஒரு ஆப் மாதிரி. அந்த ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, நிக்ரானி ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது என்னடா நிக்ரானி ஆப்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் வந்து அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி தேவையான ஹாஸ்பிட்டலையோ, இல்லைன்னா வந்து ஒரு ஹாஸ்டல்லையோ, ஒரு ஸ்கூலையோ, இல்ல காலேஜையோ தானே வந்து கட்டுவாங்க. இந்த ஆப்ல வந்து என்ன பண்ணணும் வந்து, இந்த மாதிரி கட்டுறாங்க பாத்தீங்களா ஆபீசர்ஸ், அவங்க வந்து லைக் வந்து இந்த பில்டிங் பேஸ்மெண்ட் போறப்ப வந்து ஒரு போட்டோ வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பில்டிங் கட்டுறப்ப அப்பப்போ ஒரு 10 நாளைக்கோ 20 நாளைக்கோ ஒரு வாட்டி வந்து அப்பப்போ வந்து ஒரு போட்டோ வந்து அனுப்பணும். ஓகேவா? இந்த ஆப்ல வந்து அனுப்பணும். அனுப்புற போட்டோவை வந்து அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து டைரக்டா வந்து பார்ப்பாங்க. ஓகே, உண்மையில வந்து இவங்க வந்து இந்த ஸ்கீமுக்காக வந்து உழைக்கிறாங்க, லைக் வந்து நம்மளோட காசு வந்து கரெக்டா தான் செலவு பண்றாங்க, அந்த மாதிரி வந்து இதுல வந்து பாத்துக்கிடுவாங்க. இதுக்காக வந்து நிக்ரானி அப்படின்ற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்துருப்பாங்க. வேற என்ன வந்து இந்த விஷயத்துல வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஹச் ரிஸ்ட் பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லைக் வந்து இந்த மாதிரி வந்து அந்த புனித பயணம் வந்து மேற்கொள்றாங்க பாத்தீங்களா. அப்பப்போ மியூட் ஆயிடுது. சரியா? இந்த பக்தர்கள் வந்து அப்பப்போ வந்து பக்தர்கள் வந்து இந்த மெக்காக்கு வந்து போவாங்க பாத்தீங்களா, போறப்போ வந்து அவங்க கையில வந்து ஒரு ரிஸ்ட் பேண்ட் மாதிரி வந்து போட்டு வச்சிருவாங்க. இந்த ரிஸ்ட் பேண்ட் என்ன பண்ணும் வந்து, அவங்க வந்து அந்த கூட்டத்துல வந்து தொலையாம பாதுகாக்கும். சரியா? லைக் வந்து அவங்க எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்க அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக ரிஸ்ட் பேண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான் இந்த நியூஸ்ல இருக்கும். வழங்குஸ்தானே? புரிஞ்சுச்சுதானே? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து வந்து ரெண்டாவது நியூஸ். என்னாச்சு? ஓகே, இந்த நியூஸ் புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது நியூஸ் தானே? இந்த நியூஸ் புரியணும்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரோவின்சி ப்ரோவின்சியாலிசேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். சரியா? ஆக்சுவலா வந்து இது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி சொல்றது, இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேட்ல இருக்க லைக் வந்து ஒரு ஒரு பிரைவேட் ஸ்கூலோ இல்ல ஒரு பிரைவேட் காலேஜோ இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பிரைவேட் ஸ்கூலையோ அந்த பிரைவேட் காலேஜையோ கவர்மெண்ட் வந்து தனது கட்டுப்பாட்டுக்கு வந்து எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா. லைக் வந்து இனிமே வந்து இந்த ஸ்கூல்ல வந்து நான் வந்து பாத்துக்கிறேன், அந்த மாதிரி வந்து கட்டுப்பாடுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா. அதை தான் வந்து இந்த ப்ரோவின்சியாசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோவின்சியாலிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் வந்து தனது கட்டுப்பாட்டு கீழே வந்து எடுத்துக்கிறது தான் வந்து இந்த ப்ரோவின்சியாலிசேஷன் அப்படின்றது. ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? மற்ற 2 பேருக்கும் 3 பேருக்கும் இது புரிஞ்சாதான் அந்த நியூஸ் புரியும். ஹலோ, இருக்கீங்களா? ஓகே, சரி விடுங்க. இப்போ வந்துருங்களேன், இப்போ வந்து அஸ்ஸாம்ல இருந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஸ்ஸாம்ல வந்து ஏகப்பட்ட அந்த பிரைவேட் ஸ்கூலு பிரைவேட் காலேஜ் எல்லாம் வந்து இருக்கு.
பிரைவேட் ஸ்கூல்ல இருக்கிறது நல்லதுதான்னு கேட்டீங்கன்னா, ஆனா வந்து அங்க வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா இந்த டீச்சர்ஸ், நீங்க நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சரையும் ஒரு பிரைவேட் டீச்சரையும் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட சேலரி வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஓகேவா? இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்குறவங்க சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதை வந்து குறைக்கணும், இதுக்கு வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரோவின்சியாலிசேஷன் ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த பிஎம்எஸ் அப்படின்னு போர்ட்டல் சொல்லுவாங்க. அதாவது ப்ரோவின்சியலைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து கொண்டு வராங்க. இந்த போர்ட்டல் கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் வந்து தனது கட்டுப்பாடு கீழே வந்து எடுத்துக்குவாங்க. ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் கீழே வந்து வந்துருச்சுன்னா அங்க வேலை பார்க்குற டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அழைக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நார்மலா கவர்மெண்ட் டீச்சருக்கு வந்து எவ்வளவு சேலரி கிடைக்குமோ அந்த சேலரி வந்து கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த போர்ட்டல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த போர்ட்டல் வந்து எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து முக்கியமா கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்கூல் வந்து ஜனவரி 1, 2006க்கு முன்னாடி வந்து கொண்டு வந்திருக்கணும். ஸ்கூலோ காலேஜோ ஜனவரி 1, 2006க்கு முன்னாடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த போர்ட்டல்ல போய் வந்து அவங்களோட ஒரு சர்டிபிகேட், எந்த சர்டிபிகேட்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த ஸ்கூலோட ரெகனைசேஷன் சர்டிபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்டிபிகேட் வந்து அப்ளை வந்து லைக் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல் வந்து எங்க இருக்கு, அதாவது அந்த காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்ற ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லாஸ்ட் 4 வருஷம் ஒரு ஸ்கூல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் அந்த போர்டு எக்ஸாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் வந்து கடந்த 4 வருஷம் ரிசல்ட் வந்து போட்டிருக்கணும். சரியா? அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்க ஸ்கூல்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து மாத்துவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு ரெப்புடேஷனான ஸ்கூல் இருக்கும் பாத்தீங்களா, எல்லா ஸ்கூல்லையும் மாத்திர மாட்டாங்க. லைக் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் தான் மாத்துவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. சில ஸ்கூல்ல வந்து மாத்துவாங்க. இந்த மாத்த இயலாத ஸ்கூல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு தட்சிணா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த குரு தட்சிணா ஸ்கீம் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த பிரைவேட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா இந்த டீச்சர்ஸ், அவங்களுக்கு தேவையான பினான்சியல் ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து அவங்க வந்து ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து காசு தர்றது, இந்த மாதிரி காசு தர்றது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம வந்து அப்ரெண்டிஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி வந்து போய் வந்து ஒரு வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் வந்து போடுறாங்களா, அதே மாதிரி வந்து இவங்க வந்து இந்த டீச்சர்ஸ் வந்து வேற ஏதாச்சும் வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் எழுதிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் எல்லாம் வந்து போடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எந்த ஸ்கீம்லாம் பாத்தீங்கன்னா குரு தட்சிணா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அது கீழே தான் இந்த விஷயத்த வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே? இந்த போர்ட்டல் வந்து எந்த ஆக்ட் கீழே வந்து கொண்டு வராங்கன்னா அஸ்ஸாம் எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்கும். 2017 வந்தது. இதை வந்து 2025 வந்து ஒரு வாட்டி வந்து அமெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். போகலாமா அடுத்த நியூஸ்? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 கம்பெனியை பத்தி பேசியிருப்பாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். சரியா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் ஆர்இசி, ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் தானே? கரெக்டா பேசுறேன்னா? கமிஷனா? ஆர்இசினா என்ன? ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கமிஷனா? என்ன டக்குன்னு இதுவே மறந்து போச்சு. ஓகே, அப்படிதான் நினைக்கிறேன். சரியா? இந்த 2 கம்பெனியை பத்தி பேசியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த பிஎஃப்சியும் இந்த ஆர்இசியும் இவ ரெண்டுமே வந்து இந்த பவர் கீழே வர கம்பெனிஸ். சரியா? இவங்க ரெண்டுமே வந்து என்பிஎஃப்சி தான் வந்து இவங்க வந்து இந்த பவர் லைக் வந்து எப்படி சொல்றது, இந்த பவர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து யாராச்சும் வந்து லோன் கேட்டு வருவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து லோனை வந்து தருவாங்க. இவனும் இந்த விஷயத்த தான் பண்றாங்க, அவனும் இந்த விஷயத்த தான் பண்றாங்க. கரெக்டா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த பவர் பினான்ஸ் கமிஷன் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பெரிய பெரிய பவர் பிளான்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து ஏதாச்சும் லோன் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லோன் வந்து தர்றது. ஓகேவா? இந்த ஆர்இசி அதாவது இந்த ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்க லைக் வந்து இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான லோனை வந்து தருது. ஓகேவா? கரெக்டா பார்த்தோம்னா வந்து இவனும் பவர் சம்பந்தப்பட்ட லோன் தான் வந்து கொடுக்குறான், இவனும் பவர் சம்பந்தப்பட்ட லோன் தான் வந்து கொடுக்குறான். ஆனா வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவன் தனியா வந்து ஒரு ஆபீஸ் லைக் வந்து இவன் தனியா வந்து செப்பரேட்டா வந்து ஆபீசர்ஸ் வந்து வச்சிருக்காங்க, செப்பரேட்டா வந்து மேனேஜ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க, செப்பரேட்டா வந்து இவன் வந்து தனியா வந்து சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க, இவன் தனியா வச்சிருக்காங்க, இவன் தனியா வந்து வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றான்னா கவர்மெண்ட், ஏன்பா 2 பேரும் ஒரே வேலை தானே பண்றீங்க, உங்க 2 பேத்தையும் நான் வந்து மெர்ஜ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. சரியா? மெர்ஜ் பண்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க, ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க.
அதே மாதிரி வந்து ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து ஃபார்ம் பண்றாங்க. உங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நான் வந்து இணைக்கலாம் நினைக்கிறேன், ஐ மீன் மெர்ஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை மெர்ஜ் பண்ணலாமா வேணாமா, மெர்ஜ் பண்ணா வந்து என்னென்ன லாபம், மெர்ஜ் பண்ணாட்டி வந்து எந்தெந்த நஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்து ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு கமிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க. மினிஷா பவர் தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, நான் சொன்னேன்னா ரெண்டு விஷயம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி வந்து பேர் பார்த்துக்கோங்க, ஒரு ஹை லெவல் கமிட்டி. ஓகேவா, இந்த கமிட்டியில் வந்து யார் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஜாயிண்ட் செக்ரட்டரி இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த ரெண்டு கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனும் இந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ரெண்டு பேரோட எம்டி இருப்பாங்க. சரியா, உங்க ரெண்டு பேருமே வந்து இந்த கமிட்டியில வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து சூப்பர்வைஸ் பண்றது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து மெர்ஜ் பண்றதுனால வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்னென்ன பெனிஃபிட், லைக் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து தேவைப்படும், இந்த மாதிரி சூப்பர்வைஸ் பண்றது வந்து இந்த கமிட்டியோட வேலை. அதுக்கு வந்து ரெண்டாவது என்ன சொன்னேன், ஒரு ஒர்க்கிங் குரூப்பா. இந்த ஒர்க்கிங் குரூப் வந்து யார் வந்து ஹெட் பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அவரோட டைரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஹெட் பண்ண போறாங்க. இதுல யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து அதே மாதிரி அந்த ரெண்டு கம்பெனிஸோட பவர் பிஎஃப்சி, அதாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனோட ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் ஆர்இசியோட ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரும் வந்து இந்த குரூப்ல வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த குரூப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சில பல ரெக்கமெண்டேஷன் வந்து பண்றது, லைக் வந்து இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்றதும் இந்த குரூப்போட வேலை அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்போம், நான் வந்து ஆல்ரெடி 2019 இந்த பிஎஃப்சி, அதாவது பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஆர்இசிட்ட வந்து 52.63% ஷேரை வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சா? ஒன்றும் இல்லை, ரெண்டு குரூப்பும் வந்து ரெண்டு கம்பெனிஸ் வந்து இணைக்கிறதுக்காக வந்து பேச்சுவார்த்தை வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு கமிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மேக்னெட். சரியா, அந்த மேக்னெட்டோட பேர் பார்த்துக்கோங்க, ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்றேன், ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம், என்னென்ன படிச்சிருப்போம் அப்படின்றத சொல்லிடுறேன். அது என்னடா ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இதுவும் ஒரு மேக்னெட் தான், ஆனா வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இது அந்த மேக்னெட்டை வந்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ஐ மீன் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேர் எர்த் எலமெண்ட் ஒன்று இருக்கும். சரியா, அந்த எலமெண்டோட பேர் பார்த்துக்கோங்க, நியோ டைமியம் அப்படின்ற ஒரு ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்ட் வழியாக தான் வந்து இந்த மேக்னெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஐ மீன் மேக் பண்றாங்க அப்படின்றதுலாம் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நம்மளோட மொபைலு, நம்மளோட லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரோப்ளேனு, டிஃபென்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த மேக்னெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் யூஸ் பண்ற மேக்னெட்ல 95% மேக்னெட்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்டை வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா எங்கன்னு கேட்டீங்கன்னா சைனால இருந்து மட்டுமே இந்த 95%ல மோஸ்டா வந்து சைனால வந்து மட்டுமே வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த இம்போர்ட் பண்றதை வந்து குறைக்கணும், இந்தியாலே இந்த எலமெண்ட் வந்து அதாவது இந்த மேக்னெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜனவரி மாசம் வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜனவரியா, இல்ல நவம்பர் 2025 வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்ற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து அப்பதான் வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருப்பாங்க, நம்மளோட யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, வேற என்ன இதுல படிச்சோம், இந்த ஸ்கீம் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6000 மெட்ரிக் டன், சரியா நல்லா வச்சுக்கோங்க, 6000 மெட்ரிக் டன் வந்து மேக்னெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுக்காக வந்து பட்ஜெட்ல வந்து எவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7250 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க அப்படின்லாம் வந்து பார்த்திருப்போம். நான் இருக்கா, யாருக்காச்சும் தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லிடுங்க. கேட்கலையா? ஹலோ, யாருக்குமே கேட்கலையா? மேம் அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு போய் கேளுங்க, ஃபோனு ஆன்ல இருந்தாலும் கேட்காது. ஓகே ஓகே, என்ன சொல்ல வந்து இந்த மாதிரி சொன்னேன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, வருஷத்துக்கு வந்து 6000 மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு டார்கெட் மாதிரி இருக்கா. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த 6000 மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன்னு சொன்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ற வேலையை வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றத விஷயம் புரிஞ்சுச்சா. லைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ற வேலையை வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து நாங்க வந்து இப்போதைக்கு வந்து தொடங்கியிருக்கோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க.
தொடங்கியிருக்கோம். இப்ப இல்ல, 2026ல வந்து நாங்க வந்து தொடங்கிருவோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? விளங்குச்சா? நான் சொன்னது கடைசியா சொன்னது ஒரு மாதிரி சொல்லிட்டேன். அதாவது இந்த நான் வந்து டார்கெட் வந்து என்னது 6000 மெட்ரிக் டன் பெர் இயருக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றது. இந்த ப்ரொடியூஷன் அதாவது இந்த ப்ரொடியூஸ் பண்ற வேலையை வந்து நாங்க வந்து எப்போ தொடங்க போறோம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த 2026 எண்டில் வந்து நாங்க வந்து தொடங்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க வந்து ஜி கிஷான் ரெட்டி, நம்மளோட மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா மைன்ஸுக்கு, அவர் தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கடைசியா என்ன சொல்லி முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா, இந்த பட்ஜெட்ல அதாவது பிப்ரவரி 1 வந்து பட்ஜெட் வந்துச்சா, அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்காக வந்து ஒரு காரிடோர், எத்தனை காரிடோர் பார்த்துக்கோங்க, 4 காரிடோரும் 4 கிரிட்டிக்கல் மினரல் ப்ராசஸிங் யூனிட்டும் வந்து நாங்க வந்து ஒரு 4 ஊர்ல வந்து தொடங்க போறோம். குஜராத், ஆந்திரா, ஒடிசா, மகாராஷ்டிரா வந்து தொடங்குவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. வழங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் சிலிக்கா அப்படின்னா என்ன தெரியணும். ஓகேவா? பேட்ச் சிலிக்கா கோலேஷன் அப்படின்னா என்ன தெரியணும். லைக் வந்து ஒரு கூட்டணி மாதிரி. அது என்னடா பேட்ச் சிலிக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கோங்களேன். இந்தியா வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க வந்து இந்த ஏஐ சிஸ்டம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இப்படி வச்சுக்காங்க சரியா. இப்போ வந்து இந்தியா வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டத்தை இந்தியாலே வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஏஐ சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்றதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும், லைக் வந்து உனக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர், பவர்ஃபுல் கம்ப்யூட்டர், லைக் வந்து சூப்பர் கம்ப்யூட்டரு, வேற என்ன கேட்டீங்கன்னா இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த செமிகண்டக்டரு, ரேர் மினரல்ஸ், இதெல்லாம் வந்து உனக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி வந்து ஏஐ சிஸ்டத்தை, அதாவது பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டத்தை இந்தியாவிலே பில்ட் பண்ணணும்னா வந்து இவ்வளவு விஷயம் வந்து உனக்கு வந்து தேவைப்படும். ஆனா வந்து இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில வந்து இந்த சூப்பர் கம்ப்யூட்டரோ, இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேரோ, இந்த செமிகண்டக்டர் சிப்போ அவ்வளவா வந்து கிடைக்காது. இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணுவோமா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்குற வந்து ஒரு நாடோ இல்ல வந்து ஏதோ ஒன்னோ வந்து கொடுக்காம, லைக் வந்து ஏதாச்சும் வந்து அந்த ஊருக்கும் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு வந்து கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு குரூப் மாதிரி வந்து ஃபார்ம் பண்றாங்க சரியா. அந்த குரூப்போட பேர் தான் வந்து பேட்ச் சிலிக்கா அப்படின்னு ஒரு குரூப். இந்த குரூப் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி நமக்கு தேவையான இந்த ரேர் மினரல்ஸையோ இல்லைன்னா வந்து சூப்பர் கம்ப்யூட்டரையோ நம்மளே தயாரிக்கணும், மற்றவங்களும் வந்து சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குரூப் வந்து உருவாக்கி இருக்காங்க. அந்த குரூப்போட பேர் தான் வந்து பேட்ச் சிலிக்கா அப்படின்ற ஒரு குரூப். இது யார் இந்த விஷயத்த வந்து தொடங்கியிருப்பானா வந்து யூஎஸ் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இல்ல ஆல்ரெடி 9 மெம்பர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்தியாவும் இந்த குரூப்ல வந்து சேருது அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சா? இந்தியா வந்து 10ஆவதா வந்து இந்த குரூப்ல வந்து சேருது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. கடைசியா இந்த விஷயத்த வந்து எப்ப வந்து நம்ம வந்து சேர்ந்திருப்போம்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா இந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் வந்து நடந்திருக்குமா, நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்குமா, அங்க வச்சுதான் வந்து இந்த விஷயத்த வந்து இந்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்களும் சேர்ந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு 17.5 பில்லியனை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. எத்தனை வருஷத்துக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தியால வந்து இந்த ஏஐ, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்து நாங்க வந்து அடுத்த 4 வருஷத்துல ஒரு 17.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்டை பத்தி பேசியிருப்பாங்க. ம் எப்படி சொல்றது, ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கதையை பார்த்துக்கோங்க. 1979ல வந்து ஆரம்பிக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க. 1979ல நம்ம ஐநா சபை இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஒரு, அது பேர் பார்த்துக்கோங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் எங்கேயோ இருக்குமே. திருப்பி சொல்றேன். ஆக்சுவலா வந்து 1979ல ஐநா சபை வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சரியா, அதை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா CEDAW அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் சரியா. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து
ஒரு இது மாதிரி சரியா. இதை வந்து எப்போ வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 1979ல நம்ம ஐநா சபை தான் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து உமன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான ஈக்குவாலிட்டியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், அவங்களோட எஜுகேஷனு, அவங்களோட ஹெல்த், அவங்களுக்கு தேவையான ஜாப் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து தொடங்கியிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 1979ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இல்ல வந்து எப்போ வந்து இந்தியா வந்து லைக் வந்து இந்த விஷயத்த வந்து எப்போ வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா 1993ல வந்து இந்தியா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு 2005-6ல வந்து இதுக்காக என்ன பண்ணிருக்கோம் வந்து இந்தியா இந்த மாதிரி வந்து வருஷம் வருஷம் வந்து பட்ஜெட் உருவாங்க பாத்தீங்களா. அந்த பட்ஜெட்ல இருந்து இந்த உமன்ஸ் இந்த கேர்ள்ஸுக்காகவே வந்து ஜெண்டர் பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து விட ஆரம்பிச்சாங்க. எப்பன்னு பாத்துக்காங்க 2005-2006ல வந்து தொடங்குனாங்க. அதுபடி வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த ஜெண்டர் பட்ஜெட் வந்து விடுறாங்க. ஜெண்டர் பட்ஜெட்னா புரியுதா. மொத்தம் வந்து ஒரு மொத்த பட்ஜெட்ல வந்து ஒரு 100 கோடி வந்து ஒதுக்குறாங்கன்னா அதுல வந்து கேர்ள்ஸுக்கு வந்து எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, எத்தனை கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஒரு பட்ஜெட் தான் வந்து ஜெண்டர் பட்ஜெட். வழங்குச்சு தானே ஜெண்டர் பட்ஜெட்னா என்னன்னு. மொத்த இதுல எவ்வளவு வந்து கேர்ள்ஸுக்கு அதாவது உமன்ஸ்க்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த ஜெண்டர் பட்ஜெட். ஓகேவா. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி வந்து ஜெண்டர் பட்ஜெட் வந்து விட்டுருப்பாங்க பாத்தீங்களா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் மொத்தம் வந்து 100% வந்து பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா அதுல வந்து 9.37% வந்து இந்த கேர்ள்ஸுக்கு மட்டுமே அதாவது இந்த உமன்ஸ்க்கு மட்டுமே வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இது வந்து போன வாட்டி வந்து 8.86% இருந்துச்சு. இப்போ வந்து 9.37% வந்து இருக்கு. ஓகேவா. வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இது வந்து பெர்சன்டேஜா. அதே இது அமௌண்ட்ல வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்கன்னா மொத்தம் வந்து 5 லட்சம் கோடி வந்து உமன்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கி இருக்காங்க இந்த ஜெண்டர் பட்ஜெட்ல. ஓகேவா. வேற என்ன இதுல சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து போன வாட்டி வந்து 4.49 லட்சம் கோடி தான் இருந்துச்சு. இப்போ வந்து 5.01 லட்சம் கோடியா வந்து இருக்கு. இவங்க எதுக்கு ஆட் ஆகுறாங்க, எதுக்கு மூவ் ஆகுறாங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஓகே. ஓகே எங்க விட்டேன். இங்க விட்டேன். இங்க விட்டேன்னு தெரியலையா வேல்யூவா. போன வாட்டி வந்து 4.49 லட்சம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இந்த வாட்டி வந்து 5.01 லட்சம் வந்து ஒதுக்கிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஓகே இந்த பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா இந்த ஜெண்டர் பட்ஜெட்ல இதுல வந்து ஒரு 3 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லுவாங்க. அது என்னடா 3 பார்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இப்படி வச்சுக்கோங்களேன். லைக் வந்து இந்த பார்ட் ஏ கீழ வந்து யார் வருவாங்கன்னா வந்து இந்த 100% உமன்ஸுக்கு மட்டுமே வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கிடுவாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்ட் ஏல வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 30% வந்து உமன்ஸுக்கு வந்து ஒதுக்கி இருப்பாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து பார்ட் பில வந்து வரும். 30% கீழே வந்து உமன்ஸ்க்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து பார்ட் சில வந்து வரும். ஓகேவா. அந்த மாதிரி பார்ட் ஏல வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னா 1,07,688 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. பார்ட் பில வந்து ஒரு 3,63,412 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. பார்ட் சில வந்து ஒரு 29,777 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதிகபட்சமா வந்து இந்த ஜெண்டர் பட்ஜெட்ல வந்து யாருக்கு வந்து ஒதுக்கி இருப்பாங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா.
அவனுக்கு வந்து 81%, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 69%. அதே மாதிரி வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. சரியா, இதையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. கடைசியா என்ன சொல்லி வந்து முடிச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி மிஷின் சக்தி அப்படின்னு ஒரு இது இருக்கும். சரியா, அது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2021 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது கீழே வந்து ஒரு 2 சப் ஸ்கீம் இருக்கும். சரியா, சாம்பல் ஒன்று, சாமர்த்தியா ஒன்று அப்படின்னு ஒரு சப் ஸ்கீம் இருக்கும். இது கீழே தான் வந்து இந்த ஜெண்டர் பட்ஜெட் வந்து வருது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சுட்டானே? உங்களோட அவங்க லெஃப்ட் ஆனோடனே அந்த கண்டினியூட்டி முடிச்சு. ஓகே ஓகே, அடுத்து வந்து ஒரு எக்ஸசைஸ். சரியா, இது நம்ம காலையிலே அதாவது நேற்றே பார்த்துருப்போம். இந்த எக்ஸசைஸோட பேர் பார்த்துக்கோங்க. மிலன் 2026 அப்படின்றது தான் இந்த எக்ஸசைஸோட பேர். உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு எக்ஸசைஸ்னா என்னென்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதோட பேர் மிலன் அப்படின்றது அதோட பேர். எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா 13 எடிஷன். சரியா, கிட்டத்தட்ட வந்து 1995 இருந்து இந்த எக்ஸசைஸ் வந்து இந்தியாவில் வந்து இந்தியா வந்து 1995 வந்து இந்தியா தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ். சரியா, இது வந்து ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ், அதாவது ஏகப்பட்ட கிட்டத்தட்ட வந்து 74 கண்ட்ரிஸ் வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து கலந்துக்குருவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, எந்த தீம் கீழ வந்து இந்த எக்ஸசைஸ் நடக்குதுன்னா வந்து ட்ரிபிள் சின்னு சொல்லுவாங்க. அதாவது கொலாபரேஷன், கோஆபரேஷன், இந்த கேமரா டெரி அப்படின்னு ஒரு 3 தீம் கீழ வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. 2 ஃபேஸ்ல நடக்கும். ஹார்பர் ஃபேஸ்ல ஒன்று, சி ஃபேஸ்ல ஒன்று அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த வாட்டி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்திரால விசாகப்பட்டினத்தை வச்சு நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற என்ன இந்த எக்ஸசைஸை பத்தி படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த எக்ஸசைஸ் நடக்கிறப்ப வந்து இன்னும் ஒரு 2 ஈவெண்ட் வந்து நடக்கும். ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டும், என்னது கேமரா டெரி மீனிங்னா அதே தான். லைக் வந்து ஒரு தோழமை உணர்வு, சகோதரத்துவம் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஓகேவா, இது வந்து இது கூட வந்து ஒரு 2 ஈவெண்ட் வந்து நடக்கும். ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி வந்து இந்த ஒரு ஒரு கான்க்ளேவ் ஒன்று. அந்த கான்க்ளேவோட பேர் பார்த்துக்கோங்க, IONS கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுவும் ஆல்ரெடி படிச்சது தான். ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே இந்த எக்ஸசைஸ்? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வின்டர் ஒலிம்பிக். சரியா, இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எப்படி வந்து ஒலிம்பிக் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குதோ, ஒலிம்பிக்லேயே 2 டைப் இருக்கும், சம்மர் ஒலிம்பிக், வின்டர் ஒலிம்பிக். இந்த வின்டர் ஒலிம்பிக் 2022 கடைசியா நடந்துச்சு. இப்போ வந்து 2026 வந்து நடக்க போகுது, அதாவது நடந்துகிட்டு இருக்கு. அந்த நடந்துகிட்டு இருக்கா, நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா, வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து போன வருஷம் வின்டர் ஒலிம்பிக் நடக்கிறப்ப வந்து ஒரு 2 கண்ட்ரியை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா ஒன்று, பெலாரஸ் ஒன்று. எதுக்காக பேன் பண்ணியிருப்பாங்க வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நடந்திருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக தான் வந்து இந்த ரஷ்யாவையும் பெலாரஸையும் நீங்க வந்து கலந்துக்கிற கூடாது, உங்க நாட்டு கொடியை வந்து நீங்க வந்து இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பேன் வந்து பண்ணியிருப்பாங்க. வீரர்கள் வந்து கலந்துக்கலாம். சரியா, அதாவது நியூட்ரலா வந்து கலந்துக்கலாம், ஆனா வந்து அவங்க நாட்டு சார்பா வந்து கலந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பேன் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க 2026 பேரா ஒலிம்பிக் மட்டும்தான், நல்லா வச்சுக்காங்க, பேரா ஒலிம்பிக் மட்டும்தான் வந்து இந்த பேனை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்பா ரஷ்யா, உனக்கு ஆல்ரெடி பேன் போட்டிருந்தேன், பெலாரஸ் ரஷ்யா ஆல்ரெடி பேன் போட்டிருந்தேன், அந்த பேன்ல இருந்து உன்னை வந்து நான் வந்து ரிமூவ் பண்றேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. யார் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் பேரா ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற என்ன இதுல பார்க்கணும்? இப்போதைக்கு பேரா ஒலிம்பிக் மட்டும் தான் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, வெறும் ஒலிம்பிக் வந்து ரிமூவ் பண்ணல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்காங்க. அதுக்கான பேன் வந்து இன்னும் தொடருது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ரஷ்யாவுக்கு வந்து இந்த வாட்டி வந்து 6 ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. உனக்காக உன் ஊர்ல இருந்து இந்த வாட்டி வந்து உன் நாட்டு கீழே வந்து ஒரு 6 பேர் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி வந்து பெலாரஸ்க்கு வந்து ஒரு 4 ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வழங்குச்சு தானே, அடுத்து போலாம் தானே? ஓகே, அடுத்து வந்து இதையும் நம்ம வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். சரியா, ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, இதுல வந்து இந்தியா தான் வந்து டாப்ல வந்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 94 மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல 51 கோல்டு, 23 சில்வர், 20 பிரான்ஸ். சரியா, எங்க வச்சு இந்த இது வந்து நடந்திருக்கு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. என்னென்ன இதுல பார்க்கணும்? சரியா, இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 25 மீட்டர் இந்த பிஸ்டல் ஈவெண்ட்ல வந்து அமன்பிரீத் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த குர்பிரீத் சிங் அப்படின்றவங்க வந்து சில்வர் வந்து வாங்கியிருப்பாங்க. அன்கூர் அப்படின்றவங்க வந்து பிரான்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க.
அதுவும் இல்லாம வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் அப்படின்னு ஒருத்தவங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 50 மீட்டர் ரைஃபிள் வந்து 362 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. இது வரைக்கும் யாருமே வந்து இவ்வளவு எடுத்தது இல்லை போல. இவங்க தான் வந்து புதுசா வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வந்து படைச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது இல்லாம வந்து இந்த ஈஷா சிங் அப்படின்றவங்க வந்து 10 மீட்டர் பிஸ்டல்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ருத்ராங் சிங் பட்டேல் அப்படின்னு ஒருத்தவங்களும் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இளவேணி வளரிவன் அப்படின்னு ஒருத்தவங்களும் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. அமன்பிரீத் சிங் வந்து 20 மீட்டர்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க, 25 மீட்டர்ல. சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மானு பாக்கர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து 25 மீட்டர் பிஸ்டல்ல வந்து சில்வரும், அதே இது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல்ல வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அலங்குஸ்தானே, அடுத்து போலாம் தானே? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்னூக்கர்னு சொல்லுவாங்க ஒரு விளையாட்டு, தெரியுமா? லைக் வந்து இந்த ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதுல பந்து வச்சு குச்சியை வச்சு தட்டுவாங்க பாத்தீங்களா, பாத்துருக்கீங்களா யாராச்சும்? பார்த்தது இல்லையா? படத்துல எல்லாம் காட்டுவாங்க. ம், இதுதான். சரியா? ஆம், எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன், சரியா? அதாவது ஒருத்தவர் இருப்பார், அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பங்கஜ் அத்வானின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இந்த ஸ்னூக்கர் பிளேயர் தான். சரியா? இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை வாட்டி வந்து இதுல வந்து சாம்பியன் ஆயிருக்காங்கன்னா, வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 28 டைம் வந்து வேர்ல்ட் சாம்பியன் வந்து ஆயிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து, இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். இதை பார்க்கணும்னு வச்சு பார்க்காம விட்டேன். ஓகே, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், 28 வாட்டி வந்து சாம்பியன் வந்து வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா? இப்போ வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது புதுசா, வந்து இது வரைக்கும் அந்த டோர்னமெண்ட் வந்து நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்குது. யார் இந்த விஷயத்த வந்து நடத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, லைபர் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் வந்து இந்த விஷயத்த வந்து நடத்துது. லைக் வந்து இந்த லைக் வந்து இந்த போட்டோல இருக்கு பாத்தீங்களா, இந்த போட்டோல வந்து பச்சை கலர்ல ஒரு மேட்டு மாதிரி இருக்கா, அந்த பந்து வந்து மேல இருக்கு பாத்தீங்களா, அந்த துணியை தயாரிக்கிறது தான் வந்து இந்த கம்பெனியோட வேலை. அவன் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துறாங்க. அந்த டோர்னமெண்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க, லைபர் வின் சாம்பியன்ஷிப் கப் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் வந்து நடத்துறாங்க. இதுல வந்து யார் ஜெயிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட பங்கஜ் அத்வானி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னு வச்சுக்கலாம், இந்த லைபர் வின் சாம்பியன்ஷிப், லைபர் இருப்பான் பாத்தீங்களா, இந்த கம்பெனிக்காரன் வந்து ஆல்ரெடி வந்து சைனால வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவனோட பிசினஸ் வந்து இந்தியாலையும் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்தியால ஓபன் பண்ணதுக்கு வந்து பிராண்ட் அம்பாஸ்டரா வந்து நம்மளோட பங்கஜ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? புரிஞ்சுச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஓகே, ஃபைனல் யார் யாருக்கு வந்திருக்கும்னா, நம்ம பங்கஜுக்கும் கல்பனாவா அவங்க கமல் சாவ்லா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் நடந்திருக்கும். மொத்தம் வந்து ஒரு 11 இது இருக்கும். சரியா? இந்த 11 வாட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும் போல. அதுல வந்து அதிகமா வந்து யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சாம்பியன். இதுல வந்து பங்கஜ் வந்து 6 வாட்டி அடிச்சிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 3 வாட்டி அடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல வேணா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கீம், இந்த ஸ்கீமையும் ஆல்ரெடி பார்த்ததுதான். சரியா? அது என்னடா ஸ்கீம் கேட்டீங்கன்னா, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை பத்தி ஆல்ரெடி என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் வேஸ் வந்து எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து 2023 வந்திருக்கும். ஓகேவா? அதாவது 2023 வந்திருக்கும். 4800 கோடி கொடுத்து வந்து அந்த 2023 வந்து இந்த ஸ்கீம் வந்து அதாவது கொண்டு வந்திருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்காகடா இந்த ஸ்கீம்னு கேட்டீங்கன்னா, இந்த பார்டர்ல இருக்கும் பாத்தீங்களா, எப்படி சொல்றது, அருணாச்சல பிரதேஷ், பூட்டான், உத்தராகண்ட், உத்தரகாண்ட் வராது, உத்தரகாண்ட் பார்டர் தானே, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேஷ், இந்த மாதிரி பார்டர் நேஷன், பார்டர் ஸ்டேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்ல வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அங்க இருக்க மக்களோட எஜுகேஷனு, அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீமு, இந்த லிவ்லிஹுட், இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்.
இதோட ஃபேஸ் ஒன்று வந்து எப்போ வந்துச்சுன்னா 2023 வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து 4800 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஃபேஸ் ஒன்ல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இந்த சைனா பார்டர் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இந்த அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டை வந்து இந்த ஃபேஸ் ஒன் கீழே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபேஸ் ஒன்ல வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபேஸ் டூ வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். சரியா? இந்த ஃபேஸ் டூல என்ன கவர் பண்ண போறாங்கன்னா வந்து இந்த பாகிஸ்தான் பார்டர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, பாகிஸ்தான் பார்டரு, பங்களாதேஷ் பார்டர்ல இருக்கும் ஸ்டேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். லைக் வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, எஜுகேஷனை கொடுக்கறது, ரோடு போட்டு தரது, டெலிகாம் செக்டரு, இந்த டெலிவிஷன் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயத்த வந்து அவங்க இந்த இந்த ஃபேஸ் டூல வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எத்தனை ஸ்டேட் வந்து கவர் ஆகும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 ஸ்டேட்டும் 2 யூனியன் டெரிட்டரி வந்து கவர் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வந்து எத்தனை கோடி ஃபேஸ் டூக்காக வந்து எத்தனை கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6839 கோடி வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இது வந்து 2029 ஃபினான்ஷியல் இயர் முடியும் இந்த ஃபேஸ் டூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? யார் இந்த விஷயம் ஃபேஸ் டூ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா வந்து நம்ம அமித்ஷா தான் இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அசாம்ல வச்சு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துடும். அதுக்கடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எம்ஓயோ. சரியா? மொத்தம் வந்து 3 பேர் போட்டிருப்பாங்க. இந்த ஓப்பன் ஏஐ இருக்கும் பாத்தீங்களா, ஓப்பன் ஏஐ கூட வந்து 2 பேர் வந்து போட்டிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டாடா குரூப் ஒன்று, இன்னொன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா டிசிஎஸ் ஒன்று. ஓகேவா? எதுக்காக எம்ஓயு போட்டிருக்காங்க, இவங்க எதுக்காக போட்டிருக்காங்க, அவங்க எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றது அந்த நியூஸ். இதை என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டிங்கன்னா, எதுக்காக இந்த எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த ஏஐ எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஏஐ யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி வந்து இந்த சர்வீஸ் செக்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த சோசியல் சர்வீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சோசியல் செக்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், லைக் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு 2 பேர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, ஓப்பன் ஏஐ கூட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா டாடா குரூப். சரியா? டாடா குரூப் வந்து என்ன பண்ண போறாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த டேட்டா சென்டர் வந்து கொண்டு வர போறாங்க. டேட்டா சென்டர்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம். சரியா? எத்தனை மெகாவாட் வந்து கொண்டு வர போறாங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இப்போதைக்கு லைக் வந்து ஆரம்பிக்கிறப்ப வந்து 100 மெகாவாட்ல வந்து ஆரம்பிப்பாங்க. இது வந்து முடிக்கிறப்ப வந்து எத்தனை மெகாவாட்ல வந்து முடிப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஜிகாவாட், அதாவது 1000 மெகாவாட்ல வந்து முடிப்பாங்க அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்தியாவில டேட்டா சென்டர் வந்து கொண்டு வரப்பாங்க. வரப்போ வந்து ஒரு 100 மெகாவாட் கெப்பாசிட்டில வந்து வரும். இது வந்து முடிக்கிறப்ப வந்து 1000 மெகாவாட்ல வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. டாடா குரூப் வந்து இந்த வேலையை வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து இந்த டிசிஎஸ் இருப்பான் பாத்தீங்களா, டிசிஎஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த கோடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னடா கோடெக்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த டிசிஎஸ்ல வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான லைக் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தேவையான ஹெல்ப் வந்து இந்த ஏஐ வந்து பண்ணும். சரியா? அதாவது ஏஐ வழியா வந்து ஏஐ உதவி வழியா வந்து இந்த ப்ரோக்ராமர்ஸ் வந்து அந்த கோடை வந்து பெட்டரா வந்து எழுதுவாங்க. இதை தான் வந்து கோடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விளங்குச்சா? ஒரு மாதிரி சொன்னேனே. லைக் வந்து இந்த ப்ரோக்ராமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கோடெக்ஸ் அப்படின்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான இந்த எப்படி சொல்றது, இந்த ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கோடிங் தானே யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து எனக்கு கோடை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ம் சரி, ஏதோ ஒரு கோடிங் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி எப்படி பண்ணுவீங்க, கையில தானே டைப் பண்ணுவீங்க. இப்போ அதெல்லாம் வேணாம். இப்போ வந்து இந்த 2 நம்பரை கூட்டுறதுக்கு வந்து ஒரு கோடு அடிச்சு கொடுன்னு சொன்னீங்கன்னா, லைக் வந்து நான் சாட் ஜிபிட்டில வந்து அதை மட்டும் சொன்னா மட்டும் போதும், அது வரிசையா வந்து அடிச்சு வந்து கொடுத்துரும். சரியா? இது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து டிசிஎஸ் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஏஐயோட கோடெக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா அவங்களோட இந்த இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சாஃப்ட்வேர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த கோடெக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இவன் ஜெர்மனியில வந்து ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஹைப்பர் வால்ட்னு சொல்லுவாங்க. வால்ட்னா ஸ்டோரேஜ். சரியா? ஹைப்பர் வால்ட்னா என்ன சொல்றாங்க வந்து பெரிய பெரிய இந்த எப்படி சொல்றது, ஹை கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ். லைக் வந்து நம்மளோட டேட்டா வந்து சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த பண்றது வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றதுக்காக ஒரு ஹைப்பர் ஸ்டோரேஜ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஜெர்மனியில வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 2025. இதுல என்ன சிறப்பம்சம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோரேஜ்னா புரியுதா? அதுதான் வந்து டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க. நம்மளோட டேட்டா தான் அங்கதான் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த டேட்டா சென்டருக்கு வந்து கண்டிப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். அதாவது அது ரன் ஆகுறதுக்கு கண்டிப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து தேவைப்படும். இவன் கொண்டு வந்திருக்கான் பாத்தீங்கன்னா ஜெர்மனியில, அந்த எந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்றாங்கன்னா இந்த ரெனியூபிள் எனர்ஜி வழியா வரும் பாத்தீங்களா, இதை வந்து யூஸ் பண்றாங்க. கரெக்டா சொல்லணுமா வந்து இந்த கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி
கிரீன் எனர்ஜி வழியா யூஸ் ஆகுற மாதிரி ஒரு டேட்டா சென்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எங்க கொண்டு வந்திருப்பாங்க பாத்துக்கோங்க, ஜெர்மனில தான் கொண்டு வந்திருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்கன்னா டிசிஎஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் பாத்துக்கோங்க ஹைப்பர் வால்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? டிசிஎஸ் என்ன பண்றாங்க, டாடா என்ன பண்றாங்க, ஓப்பன் ஏஐ கூட. அதுதான் வந்து இந்த நியூஸ். ஓகே தானே, விளங்குச்சு தானே? அடுத்து போலாம் தானே? ஹலோ, இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? இருக்கீங்களா மொத்தம்? ஓகே, அடுத்து வந்து 13ஆம் நியூஸ் வந்துருங்க. ம், இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க அருண் ஜேட்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி. சரியா? லைக் வந்து இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இந்த ஃபினான்ஸ்க்காக வந்து இந்த யூனிவர்சிட்டியில வந்து படிப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அந்த ஃபினான்ஸ்க்காக எம்பிஏ வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மோஸ்ட்லி வந்து இந்த புக் நாலேஜ் தான் வந்து லைக் என்ன சொல்றது, புக்ல இருக்க சிலபஸ் மட்டும் தான் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஏஎன் அதாவது இந்த அருண் ஜேட்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் வந்து ஒரு எம்ஐ வந்து சைன் பண்றாங்க. யார் கூட சைன் பண்றாங்கன்னா கிஃப்ட் சிட்டி கூட வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அங்க அந்த ஸ்கூல்ல அந்த காலேஜ் லைக் வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அருண் ஜேட்லி இன்ஸ்டியூட்ல படிக்கிற செகண்ட் இயர், எந்த இயர்னு பார்த்துக்கோங்க, செகண்ட் இயர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்க்கு ப்ராக்டிக்கல் அறிவு வந்து வளர்க்கணும். லைக் வந்து அவங்கள வந்து இப்போ வந்து அவங்க என்ன படிப்பாங்க மோஸ்ட்லி, லைக் வந்து பேங்கிங்னா என்ன, ஃபினான்ஸ்னா என்ன, இதை தானே படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட் சிட்டில இருக்க பேங்கிங் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்றதுக்காக டேரக்டா வந்து போய் காட்டுறதுக்காக இப்போ வந்து ஒரு எம்ஓஐ மாதிரி சைன் பண்ணியிருக்காங்க. யார் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க, நம்ம அருண் ஜேட்லியும் குஜராத்தோட கிஃப்ட் சிட்டி, இவங்க 2 பேர் தான் சைன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. இந்த ப்ரோக்ராம் வந்து மொத்தம் எத்தனை நாள் நடக்கும்னா வந்து 5 நாள் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து போலாமா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவும் இஸ்ரேலும் வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இவங்க வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த டிஃபென்ஸ்ல வந்து நல்லா தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த டிஃபென்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெருகேற்றணும், இன்னும் வந்து அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியாவும் இஸ்ரேல் வந்து சைன் பண்றாங்க. எங்க வச்சு இந்த சைன் வந்து பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ம், இந்தியா இஸ்ரேல் ஜாயின் ஒர்க்கிங் குரூப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து டெல் அவிவ் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கும். அங்க வச்சுதான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, நாங்களும் இஸ்ரேலும் இந்த மாதிரி வந்து ஒரு எம்ஓ வந்து சைன் பண்ணியிருக்கோம், எங்க 2 நாட்டோட டிஃபென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, அன்மேன் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வேர்ஃபேர், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. இதுக்காக வந்து இந்தியா சார்பா வந்து எத்தனை பேர் வந்து அதாவது 2 பேர் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து 2 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணுவாங்களா, இந்தியாவோட 30 கம்பெனிஸும் இஸ்ரேலோட 26 கம்பெனிஸ் வந்து எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து ரீசெண்டா வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் அக்வசிஷன் ப்ரொசீஜர் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் வந்து ரிலீஸ் பண்ணோம். இந்த ப்ரொசீஜர் பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இப்போ வந்து இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு வந்து ஒரு 100 ஆயுதம் தேவைப்படுச்சுன்னா அதுல வந்து 60% ஆயுதத்தை வந்து இந்தியாலேயே வந்து மேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு எப்படி சொல்றது, அது பேர் டக்குன்னு வர மாட்டேது, அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்து எடுத்திருப்பாங்க. அதையும் இதுல வந்து ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. சரியா? இதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? இதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் கோஆபரேஷன் டைரக்டரி அவங்களும் இஸ்ரேலோட, அதே மாதிரி சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சர் அவங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி 21 வந்து இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இதோட தீம் பார்த்துக்கோங்க யூத் வாய்ஸஸ் ஆன் மல்டிலிங்குவல் எஜுகேஷன் அப்படின்றது தான் இதோட தீம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, பெங்காலி ஆக்டர் ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க மணிசங்கர் அப்படின்றது தான் அவங்களோட பேர். ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் புக் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரேட் அன்னோன் அப்படின்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் புக். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சேலம் சகோ, ஓகேவா, அப்படின்னு ஒரு பொருளுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து இது வந்து சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரியுமா? சேலம் சேலம் உங்க ஊர் தான், தெரியுமா? சேலம் சோகோ அப்படின்ற ஒரு பொருளுக்கு வந்து ஜிஐ டேக். சரியா? லைக் வந்து இப்படிதான் இருக்கும், சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி. அப்படிதான் நினைக்கிறேன், இல்லையா? சரி, அந்த இமேஜை பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து இது. சரியா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன்னா வந்து ஒரு மியூசியம். சரியா?
ஷகா ஷகாஹித் வீர் நாராயணன் சிங் மெமரபிள் அண்ட் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம். இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சத்தீஸ்கர்ல வந்து இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து லாசரா லூசரா லாசர் லோசர் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசல வந்து நடக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நியூ இயர் இருக்கு சரியா, தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவோம், ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து இந்த திபெத்தியன் நியூ இயர்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இந்த ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. இது எங்க அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அது அங்க மட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லடாக், சிக்கிம், இந்த ஹிமாலயன் ரீஜன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிசிஐ அப்ரூவல் சரியா, அதாவது ரெண்டு கம்பெனியை வந்து மெர்ஜ் பண்றதுக்காக ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு கம்பெனியோட பேர் பார்த்துக்காங்க. HLFL அப்படின்னு ஒரு கம்பெனி, இந்த ஹிந்துஜா ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியும் NDL வெஞ்சர் லிமிடெட், உங்க ரெண்டு பேர் வந்து மெர்ஜ் ஆகுறதுக்கு வந்து இப்போ வந்து சிசிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சு தானே இன்னைக்கு நான் பேசினதெல்லாம்?